நான் உங்கள் புஷ்பு. அடுத்த குடும்பத்தை வர சொல்லலாமா? எஸ் மேடம். அடுத்ததா இங்க பிரச்சனைக்காக வந்திருக்க குடும்பம் யாருன்னு பாத்தீங்கன்னா, பேர்ல தான் வசந்தம் இருக்கு, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில வசந்தங்கிறது கிடையவே கிடையாது. வாமா புது வசந்தம். வணக்கம் மேடம், என் பேரு செல்வி. சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பா வந்து என்னை நல்லா சாப்பாடு கொடுத்து வளர்த்துட்டாங்க. மேடம் கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்ணு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஹோட்டல்காரனுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணாங்க மேம். அவங்க போடுற சாம்பாரில் மட்டும்தான் மசாலா இருக்கே தவிர அந்த குடும்பத்தில் ஒருத்தனுக்கும் மசாலாவே இல்லை மேம். தலையில் ஒரு விஷயத்தையும் ஒருத்தனையும் யோசிச்சு செய்யவே மாட்டேன்றேன் மேடம். புத்தி உள்ள நான் மட்டும் அந்த குடும்பத்தில் மாட்டிட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் மேடம். நான் கூப்பிட்டுட்ட அப்புறம் நிறைய சொல்கிறேன் மேடம் அவங்கள பற்றி. தம்பி புடவைக்கு மட்டும் சேஃப்டி இல்ல, உங்களுக்கும் சேஃப்டி. தேங்க்யூப்பா மேடம். இவ்வளவு பஞ்சாயத்து வந்தாரா மேடம்? எங்க அக்கா வரானோட வந்து நின்றாரு. இல்ல இருக்கட்டும், இப்போ உங்க கணவரை கூப்பிடுங்க, அதுக்கப்புறம் அக்காவை நான் கூப்பிட்டுக்கிறேன். வாங்க வேணும். இவரோட பேரு வேலு மேடம். ஆனா இவர் பேரு வேலுன்றத மறந்துருங்க. இவன் நல்லவன் மேடம், நம்பர் 1 நல்லவன். நான் என்ன சொன்னாலும் அதான் மேடம் கேட்பேன். கண்டிப்பா, அதாவது இவர் நல்லவர்ன்றது நல்லாவே தெரியுது. ஏன்னா இவ்வளவு நேரமா நீ தானே பேசிட்டு இருக்க, அவர் பேசாமே இருக்கிறது. என்னதானே மேடம் கூப்பிட்டீங்க? இப்பதானே கண்டிப்பா அவர் வந்துட்டாருமா. நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணவே. அவர் வந்துட்டாருமா, அவர் பேசிட்டு விடுங்க, அவர் பேசிட்டு. ஐயா அம்மா, இப்ப என்ன பிரச்சனைனா, நான் ரொம்ப லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். ஆனா எங்க குடும்பத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எங்க 2 பேரும் ஒண்ணு சேர விட மாட்டாங்க. எங்க அக்காவும் அந்த வில்லியும் சேர்ந்துக்கிட்டவங்க எங்களை சாவடிக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? நீங்க தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லி எங்களுக்கு இது பண்ணணும். என்ன பண்றதுன்னு தெரியல. வாமா அந்த கோபத்தோடய இங்க வாமா. என்னோட பிரச்சனை தானே மேம் நீங்க இன்னைக்கு தீர்க்க போறீங்க. ஆமா. இவங்களோட ஹஸ்பண்ட் இந்த வீடு பிடிக்கலன்னு சின்ன வீடு ரெடி பண்றதுக்கு வெளில போயிட்டாரு மேடம். அவரு என்ன சொன்னா? சின்ன வீடு வைக்கிறாரா என் புருஷனை பார்த்தா எப்படி தெரியுது? அப்படி இல்ல மேடம். இல்ல மேடம், இருக்கிற நேரமெல்லாம் எப்ப பாரு சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க மேடம். சாமி கும்பிட்டுட்டே இருக்காங்க, எப்ப பாரு சாமி கும்பிட்டே இருக்காங்க. முதல்ல குழந்தை எங்களுக்கு தான் பிறக்கணும். அப்புறம் நான் உங்களுக்காக தானங்க சாமி கொடுக்கிறேன். வேற யாருக்காக சாமி கொடுக்க முடியும்? என் புருஷன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக கோபப்படுறீங்க, அடிங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் சாமி கும்பிடுறேன். என் தாலி காத்து நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் சாமி கும்பிடுறேன். ஏக்கா போதும். 42 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுதுக்கா. என்ன பண்றது? இப்படி எல்லாம் பொழைக்கணும்னு தலையில எழுதிருக்கு. டேய் தம்பி, ஏண்டா உன்னை மார்ல தூக்கி போட்டு எப்படி எல்லாம் வளர்த்த? இப்ப நீ அவ பேச்ச கேட்டுக்கிட்டு என்னெல்லாம் நீ என்ன பண்ற? கேளுங்க மேடம், அங்க அசிங்கமா இருக்கு. என் மூத்த தம்பி இல்ல, அதனால இவன் வந்து அசிங்கமா இங்க சுத்திட்டு இருக்கான். அவன் என்ன தப்பு இவ்வளவு சொல்றான்? பாசமா பேசுற அக்காவை எப்படிப்பா உங்களுக்கு? அக்கா இப்ப என்னன்னா நல்லா தான் இருந்தா. இந்த மாதிரி மார்ல அவளா? நல்லா இருந்தாங்க. அவள தான் பிச்சு போடுவ ராஸ்கல். அக்கா என்னைய இந்த மாதிரி நான் சின்ன குழந்தையில இருக்கிறப்ப மார்ல தூக்கி போட்டு வளர்த்துச்சு. அப்படிலாம் பாசமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப மாறிடுச்சு. இப்ப என்ன பண்றது? அதுக்கு யாருனாலடா மாறு? கொஞ்ச நேரத்துல தீக்கடை ஆக்கி நீங்க ராயல் குடும்பம் நினைச்சா ராயல் ரம்பிள்ஸ்ல வர்ற மாதிரி அடிச்சுக்கிறீங்க. ஆமாங்க, எங்கள மாதிரி குடும்பம் தானே உங்களுக்கு வேணும். நாங்க இங்க வந்து அழணும், கட்டி பிடிச்சு அழுவணும், அப்புறம் டேய் மணி போகாதடா சொல்லணும். உங்களுக்கு அதானே பிடிக்கணும். தூங்குற இவன் ஒரு தூ. உங்க குடும்பமே தூ. நானும் பாக்குறேன். பாக்குறதுக்கு நான் பொம்பளை, ஆனா நஜத்துல ஆம்பளடி. பொம்பளை எவ்வளவு பொறுமையா இருந்துட்டு என்னையா பேச விட்டு வேடிக்கை பாத்துக்கிட்டு இந்த இடத்துல இருமா
அம்மா இருமா இருமா சுற்றுவேன் கண்ட்ரோல் பண்ணுமா டேய் மானங்க மன்னிச்சுக்கமா என் மகன் அவசரப்பட்ட இதுமா மகன் சொன்னா கேளு மகன் ஏன் மகன் சோள வந்து இப்படி பண்ற இங்க இப்படி பண்ற மாமா பிபி சுகர் அடிக்குது மகன் மாமா பிபி சுகர் வேணாம்